ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்க தன்னோட ஹஸ்பண்டோட கண்ணத்துல தட்டு. ஆனா அடுத்த செகண்டே அவருக்கு அவர் முகத்துல தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு ஏற்படுது. அவ கையில ஏதோ விஷம் இருந்த மாதிரி அவர் கேப் விடாம அவரோட கண்ணத்தை சொரிஞ்சிட்டே இருக்காரு. அவ பதறி போய் அவரோட கையை பிடிச்சு தடுக்கிறா. ஆனா ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி அவரோட கண்ணத்தை சொரிய ஆரம்பிக்கிறாரு. உடனே அவ பயந்து போய் அவரோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறா. அவர் தூங்க வரைக்கும் அவரோட கையை அவ விடவே இல்லை. தென் அவளும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவ கண்ணை திறந்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிரா. அவளோட ஹஸ்பண்ட் கை ஃபுல்லா ரத்தக்கரையா இருந்துச்சு. தென் அவரோட முகம் யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் சொரிஞ்சு வச்சிருந்தாரு. அவ எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி அவரே கண்முழிச்சிறாரு. ஆனா வித்தியாசமா முன்னாடி நாள் நடந்த எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. தென் அவ தன்னோட ஹஸ்பண்டோட காயத்துக்கு அவசரமா சிகிச்சை பண்றா. அவரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த பொண்ணும் அதை பத்தி அதிகமா யோசிக்காம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக கிச்சனுக்கு போறா. அங்க ஒரு விஷயத்த பார்த்து அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. தரையில ரத்தக்கரை படிஞ்ச கால் தடங்கள் இருக்கு. அதுலயும் மோசமா அந்த கால் தடங்கள் அவளோட பெட்ரூம் வரை நீண்டுகிட்டே போச்சு. அந்த பொண்ணு அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணி போறா. அப்ப அவளோட நாய் கட்டிலுக்கு அடியில நடுங்கிக்கிட்டு பயந்து போய் ஒளிஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது முன்னாடி நாள் நைட் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த அந்த நாய் பார்த்திருக்க மாதிரி தெரியுது. ஆனா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் அந்த பொண்ணு உணரவே இல்ல. அடுத்த நாள் நைட் அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் முகத்தை சொரியாம இருக்க ஒரு காட்டன் கிளவுஸ் அவரோட கையில போட்டு விடுறா. இது எல்லாத்தையும் சரி பண்ணிரும்னு அவன் நினைக்கிறா. ஆனா அன்னைக்கு நைட் அவங்க ஹஸ்பண்ட் விசித்திரமா நடுராத்திரியில எந்திரிச்சு ஒரு பொம்மை மாதிரி மெதுவா நடந்து ஹாலுக்கு போறாரு. அவ தன்னோட ஹஸ்பண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவருக்கு பின்னாடி போறா. அவர் நேரா ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி போய் நிக்கிறத அவ பாக்குறா. தென் அவர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க சமைக்காத முட்டை கறி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை விட மோசமா சமைக்காத மீனை எடுத்து முழுசா அவர் முழுங்குறத அவ பாக்குறா. அவ பயந்து போய் அவளோட ஹஸ்பண்ட தடுக்க முயற்சி பண்றா. ஆனா அவளால் அவரை தடுக்கவே முடியல. அவர் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த காட்சி அவளுக்கு குமட்டலை ஏற்படுத்துச்சு. ஆனா அந்த பயங்கரமான கனவு இன்னும் முடியல. கொஞ்ச நேரத்துல அவளோட ஹஸ்பண்ட் முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாம அவளுக்கு பின்னாடி வந்து நிக்கிறாரு. தென் அவர் நேரடியா பைப்பை திறந்து அதுக்கு அடியில வாய வச்சு குடிக்கிறாரு. அவ பக்கத்துல இருக்க அவ வீட்டு நாய் கூட அந்த விஷயத்தை பார்த்து பயந்து நடுங்குது. ஆனா அதை விட ஒரு மோசமான விஷயத்தை அவ பாக்குறா. அவளோட ஹஸ்பண்ட் ஜன்னல் வழியா குதிக்கிறதுக்காக ஜன்னலை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவ வேகமா போய் அவரை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறா. அவரோட தலை தரையில இடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சுய நினைவுக்கே வராரு. ஆனா விசித்திரமா அன்னைக்கு நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. அடுத்த நாள் அவருக்கு என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. அங்க டாக்டர் அவளோட ஹஸ்பண்ட் தூக்கத்துல இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணலாம், அதனாலதான் அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல, ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷார்ப்பான பொருளா பூட்டி வச்சிரு ஜன்னலுக்கு தடுப்பு சுவரையும் போட்டுறாங்க. தென் அவ தூங்க போறதுக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் டேப்லெட்டை கரெக்டா போட்டாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தூங்க போறா. அடுத்த நாள் காலையில அவ எந்திரிச்சு அவ ஹஸ்பண்ட பாக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவ முகத்தை கழுவலான்னு எந்திரிச்சு வெளியே போறாங்க. ஹால் ஃபுல்லா அலங்கோலமா கிடக்குறத அவ பாக்குறா. ஏதோ தப்பா நடந்திருக்கத ரியலைஸ் பண்ணி அவ வேகமா ஃப்ரிட்ஜ் கிட்ட போறா. அங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து அவ அப்படியே ஷாக் ஆயிரா. இத்தனை நாள் அவ பாசமா வளர்த்த நாய் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு.